ரைட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். அந்த 14வது அதிகாரம் தேவராஜ்யத்தின் மக்களோடு வாழ்தல் அப்படின்ற தலைப்பின் கீழே அந்த பாடத்தை படிக்கிறோம். லிவிங் டுகெதர் வித் த சிட்டிசன்ஸ் ஆஃப் காட்ஸ் கிங்டம். தேவராஜ்யத்தின் மக்களோடு நாம் வாழ வேண்டிய காரியத்தை அந்த இடத்துல படிக்கிறோம். ஸோ மற்ற கிறிஸ்தவர்களோடு நமக்கு இருக்கும் பொறுப்பை இந்த அத்தியாயத்தில் நம்ம படிக்கிறோம். அதில் முதலாவது, பலவீனரை தயக்கமின்றி நாம் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். பலவீனமாக அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவதாக, பிறருக்கு முன் இடரலற்றவர்களாய் வாழணும். பி அஃபென்ஸ்லெஸ் பிஃபோர் அதர்ஸ். கர்த்தருக்கு பிறருக்கு முன்னே நம்ம எந்த விதத்திலும் நம்ம யாருக்கும் இடரலாகவே இருக்கக்கூடாது. ஸோ அவங்க வழுவி போகிறதுக்கு. இன்றைக்கி மூன்றாவதாக, தேவராஜ்யத்தின் மக்களோடு வாழ்தலில் பிறர் வளர்ந்து பலப்பட உதவி செய்யுங்கள். பிறர் வளர்ந்து பலப்பட உதவி செய்யுங்கள். ஹெல்ப் அதர்ஸ் டு க்ரோ அண்ட் டு பி ஸ்ட்ரென்தன்ட். மற்ற கிறிஸ்தவர்களும் வளர்வதற்கு பலப்படுவதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உதவி செய்யுங்கள். இது சுயநலமானதல்ல கிறிஸ்தவம். அப்போது நம்மை சார்ந்து அல்லது நம்ம சபையில் இருக்கிற மற்ற கிறிஸ்தவர்களோடு எந்த ஐக்கியத்தில் இருக்கிறோமோ அந்த ஐக்கியத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து அவர்கள் பலப்பட நாம் ஆளான உதவி. அவங்களுக்கு இடரலற்றவர்களாக இருக்கணும், அவங்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. அடுத்தது, அவங்க பலப்படுறதுக்கு நம்மாலான எல்லா உதவியும் செய்யணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 19வது வசனம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். ஆமென். சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்திக்கு அடுத்தவைகளையும் நாம் நாட வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அப்படியே வரும்போது சாப்பிட்ற காரியத்தில் நம்ம இடர் இல்லாமல் இருக்கணும். மற்றவங்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். 15வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்கன்னா இதனுடைய கண்டினியூஷன் தான் அது. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல். நாம் பலமுள்ளவர்கள் தான். பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பலவீனருடைய பலவீனங்களை நாம் தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். ஆமாம், நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி, இப்போ மற்றவர்கள் உதவி அடையும்படி, மற்றவர்கள் பலப்படும்படி, மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்வதற்கு நம்மாலான எல்லா முயற்சியும் நம்ம என்ன பண்ணணும்? எடுக்கணும். ஸோ நம்ம கிறிஸ்தவர்கள் சுயநலமாக வாழ்ந்துட முடியாது. ஸோ நம்மோடு கூட இணைந்து பயணிக்கிற மற்ற கிறிஸ்தவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உதவி செய்ய வேண்டும். உதவி செய்யணும். அவங்க கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குள் பலப்படுவதற்கு நம்மாலான உதவியை நாம் செய்ய வேண்டும். ஸோ பிறர் வளர நம்ம உதவி செய்ய வேண்டும். அது எப்படி உதவி செய்கிறது அப்படின்றத படிக்கிறோம். பிறர் வளர உதவி செய்வது எப்படி? ஹவு டு ஹெல்ப் அதர்ஸ் டு க்ரோ. ஸோ மற்றவங்களுக்கு வளர்கிறதுக்கு நான் உதவி செய்யணும். அது எப்படி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொதுவாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நாம் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். எனக்கு உதவி தேவைப்படலை அப்படின்ற நபர் யாருமே இந்த பூமியில் இல்லை. ஆதாம் சிருஷ்டிக்கப்படும் போதே அவனுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்தார். ஏற்ற துணைன்னு இருக்குது. ஆங்கிலத்தில் சரியான ஹெல்ப்பர்னு இருக்குது. அப்போது ஆதாம் மட்டும் தனியாக இந்த காரியத்தை என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. உனக்கு ஒரு உதவியால் தேவை அப்படின்றத முதல் மனிதன் சிருஷ்டிக்கும் போது அப்படி சிருஷ்டித்தார். அப்போது எனக்கு பலமுள்ளவர்களாகிய நாமே நமக்கு பிரியமாக நடவாமல். அப்போது பலமுள்ளவர்களாக இருக்கிறாங்க, பலவீனமானவங்க இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் நாம் உதவிக்கு தேவை. வி நீட் ஈச் அதர். நமக்கு ஒருவருக்கொருவர் தேவை. உதவிக்கு கண்டிப்பாக ஒருத்தர் தேவை. இயேசு எவ்வளோ பலமுள்ளவர், அவ்வளோ பலமுள்ளவராக இருந்தாலும்
கெத்செமனே தோட்டத்தில் என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, என்னோடு கூட இருந்து எனக்கு உதவி செய்ய முடியும், 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு. யார்கிட்ட கேட்குறாரு? தூங்கு மூஞ்சிக்கிட்ட கேட்குறாரு. நம்மளுக்கெல்லாம் அது ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகிடும். ஆனால் ஆண்டவர் அது நமக்கு போதனையாக முன்மாதிரியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரிடத்தில் உதவி கேட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்கள்ட்ட உதவி கேட்பது அல்லது உதவி நாடுவது என்பது அது என்ன சொல்கிறது, ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவா? என்ன சொல், ப்ரெஸ்டீஜுக்கு தமிழில் ப்ரெஸ்டீஜ் தான்ல. சரி, கௌரவ குறைவாக நினைக்கக்கூடாது. என்னடா அது நம்ம போய் அவங்கக்கிட்ட உதவி கேட்குறது. சிலருக்குலாம் அந்த கௌரவ பிரச்சனை இருக்குது தெரியுமா? எப்படின்னா வரப்பாகவே நிற்கிறது. உனக்கு நிற்க முடியல, தண்ணி வேணும், இல்லை ஏதோ ஒன்று வேணும், கேட்க வேண்டியதானே? இல்லை, நான் கேட்கக்கூடாது. கௌரவ பிரச்சனை இருக்கக்கூடாது. உதவி, ஏன்னா நம்ம அப்படி தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம், வடிவமைக்கப்பட்டிருக்கோம். 1 Corinthians 12வது அதிகாரம் 25லேருந்து வாசிங்கன்னா, சரீர அமைப்பை கர்த்தர் அப்படி தான் வச்சுருக்கார். சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு, அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று எப்படி இருக்கணும்? கவலை கன்சர்னா இருக்கணும். தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். இப்படி சரீரத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? அமைச்சிருக்கார். சரீரத்தை அமைச்சதுன்னு பாருங்க, ஒன்றுக்கு ஒன்று உதவியாக இருக்குது. நாக்கு பல்லுக்கு உதவி செய்யுது. என்ன பண்ணுது? பல்லில் மாட்டியிருந்தா ஒரு மாதிரி இருக்கும், உள்ளரும் நாக்கு என்ன பண்ணுது? க்ளீன் பண்ணி கொடுக்குது. அடுத்த இதை பல்லுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது, மூக்கு கண்ணுக்கு உதவி செய்யுது. கண்ணாடி போட்டவங்களுக்கு அது மூக்கு மேலே கண்ணாடி வைக்கிறதுனால அந்த மூக்கு கண்ணுக்கு உதவி செய்யுது. இப்போ ஒரு சரீரமும் இப்போ கண்ணு பார்க்குது. கண்ணு பார்த்தா அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்துட முடியுமா? கை போகணும், கால் போகணும், மூளை வேலை செய்யணும். நான் தான் பார்த்தேன், எனக்கு தான் இல்லை. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று உதவியாக இருந்து தேவராஜ்யத்தை கட்டணும். ஸோ நம்ம பிற கிறிஸ்தவர்களுக்கு நம்ம உதவியாக இருக்க வேண்டும். அப்படி தான் கர்த்தர் சரீரத்தை அமைச்ச, ஒன்றுக்கொன்று உதவியாக இருக்கணும். கனத்தில் குறைவு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். 26, ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஆமா, எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். அப்போ ஒன்று கஷ்டப்பட்டா நம்மளும் என்ன பண்ணோம்? கஷ்டப்படல, இஷ்டப்படுது சொல்லுது. கீழே விழுந்தாண்டா விக்டரு, செத்தாண்டா சேகரு, மாட்டினானா மாட்டின்னு, இப்படி நமக்கு கீழே விழுறத ஒரு பெரிய சந்தோஷமாக நினைக்கக்கூடாது. நம்ம உதவியாக ஒருத்தர் பாடுபட்டா என்ன பண்ணோம்? கூட சேர்ந்து பாடுபடணும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். ஆமென். அப்போ கிறிஸ்துவின் சரீரம், நீங்கள் ஒருத்தருக்கு தனித்தனியாக அவயமாக இருக்கிறீங்க. கையாக இருக்கிறவங்க, காலாக இருக்கிறவங்க, உடல் எத்தனையோ உறுப்புகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்போடு கூட கன்சர்னாக இருக்குது. மற்ற உறுப்புகளின் சந்தோஷத்துலையும் துக்கத்துலையும் பங்கெடுக்குது. அப்போது ஒருவருக்கொருவர் உதவி செய்வதிலையும் பங்கெடுக்கணும். அப்படியே அங்கே தேவன் நம்ம வைச்சிருக்கிறார். நாம் ஒருவருக்கொருவர் பலப்படவும் உதவி செய்யவும் நாம் இருக்கிறோம். ரைட். ஸோ எப்படி அது உதவி செய்கிறது? முதலாவது ரோமர் 14:10, இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நீ உன் சகோதரனை என்ன பண்ற? அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. நம்ம எல்லாரும் எங்க நிக்கணும்? நியாயாசனத்து. அப்போ ஒருவரையும், முதல் குறிப்பு, ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதுங்கள். அவன் அவங்க பலப்படுவதற்கு நம்மாலான உதவியை செய்யுங்க. அற்பமாக எண்ணிட்டோம் அப்படின்னா உதவி செய்ய மாட்டோம். நீ உதவி தேவைப்படாத நபர் அப்படின்னு இந்த வானத்தின் கீழே பூமியின் மேலே ஒருவரும் இல்லை. எல்லாருக்கும் உதவி தேவை. ஒருவரையும் என்ன பண்ணாதீங்க? அற்பமாக எண்ணாதிருங்கள். 15:1
அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பலவீனருடைய பலவீனங்களை நம்ம என்ன பண்ணணும்? தாங்க வேண்டும். நீங்க பலவான் தான், பலவீனர் அவர்களை அப்பமா எண்ணிடாதீங்க, நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் ஐக்கியத்தில் கேர்சலில் இல்லை உங்கள் ஐக்கியத்தில் வர்ற பலவீனமானவங்க இருப்பாங்க. பலவீனமானவங்கன்னா விசுவாசத்தில் பலவீனமாங்க, சரீரத்தில், பொருளாதாரத்தில், புரிஞ்சுக்கிறதுல, கேள்வியில் மந்தமாக இருப்பாங்க. இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள எதையுமே ஒருத்தரை என்ன பண்ணாதீங்க, அற்பமாக நினச்சிட்டிங்கன்னா சரீரத்தில் ஒரு அவயவத்தையும் நீங்கள் அற்பமாக நினைக்க முடியாது. ஒவ்வொரு அவயவமும் இம்பார்ட்டண்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஒன்றையும் பலவீனமாக நினைது. இயேசு கிறிஸ்து நம்ம ரோமர் 5:6 நாம் பலவீனமாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நாம் பலவீனமாக இருக்கும்போது தான் அவர் மரித்தார். 8வது வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஆமென். 10வது வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் அவர் மரணத்தினால ஒப்புரவாக்கப்பட்டோம். அப்போ நம்ம பலவீனமாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம், சத்துருக்களாக இருந்தோம். அப்போ தான் நம்ம நல்லவங்களாக இருக்கும்போது இயேசு மரிக்கலைங்க. பாவியாக இருக்கும்போது, நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கும்போது, நாம் அற்பமாக எண்ணப்பட்ட போது, நாம் ஒன்றுமில்லாமல் புறக்கணிக்கப்பட்ட போது, நமக்கு ஒரு காரியங்கள் கூட செய்யாத போது, நமக்காக பரிதபித்து நமக்காக ஒரு காரியமும் செய்யாத போது கர்த்தர் நம்மை நினைத்து அற்பமாக எண்ணலை. அப்போது நாமும் மற்ற கிறிஸ்தவர்களை என்ன பண்ணக்கூடாது? அப்போது எல்லாருக்கும் பலவீனம் இருக்கும். ரோமர் உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். உங்க மாம்ச பலவீனத்தின் நிமித்தம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கு? பலவீனம். மாம்சத்தில் பலவீனம் இருக்கு. பலவீனம்னு ஒன்று இருக்குது. ரோமர் 6:19 பேசுகிறேன். ஆமென். மத்தேயு 26:41 இயேசு சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனமானது. அப்போ பலவீனமானவர்கள் ஒவ்வொருவர் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சில காரியங்களில் பலவீனமாக இருக்கிறோம். யாருமே 100க்கு 100 இல்லை, பலவான்கள் இல்லை, அறிவாளிகளும் இல்லை. எல்லாருக்கும் ஒருத்தருக்கே எல்லா காரியங்களும் இருக்கிறது. ஏதாவது ஒரு ஷார்ட் கம்மிங் அங்கே இருக்கும். ஆதியிலே மனிதனுக்கு என்ன பண்ணார்? ஒரு கனியை விலக்கி தான் வச்சார். ஒருத்தனுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டா என்ன ஆகும்? அவனுக்கே எல்லாம் கிடச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? ஒன்றும் கூட குறைவில்லைங்க, எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அவனுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, அவனே எல்லாம். என்ன ஆகும்? கொஞ்சம் யோசித்தீங்களா? தலகன் அதிகமாக இருக்கும். அப்புறம் எல்லாரையும் அற்பமாக நினைப்பான். அடுத்தது அவன் வாழவே தகுதியற்றவன். உனக்கு தான் எல்லாம் கிடச்சிச்சா, போயிடு. என்ன சொல்ல? இதெல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவனுக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு தான் இல்லை அப்படின்றீங்க. எல்லாம் இருக்கிறதுனால தான் பரிதபிக்க தக்கவன். ஒன்றுமே இல்லாதவங்க தான் வாழ வேண்டியவர்கள். எல்லாம் இருக்குதுன்னா இன்னொன்று, அவங்க வாழ்கிறதுக்கு இந்த பூமியில் ஏன்னா எல்லாம் இருக்குது. உனக்கு முடிஞ்சிச்சு உன் வாழ்க்கை, உனக்கு எல்லாம் வந்துடுச்சு, அதனால் நீ கிளம்பு. இன்னொன்று, எல்லாம் உடையவர்கள் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உனக்கு நிறைய வேலை. அதனால் தயவுசெய்து எல்லாம் வச்சுக்காதீங்க. 5 தாளந்து மொத்தமாக 5 தாளந்துனா 5 தாளந்து நீங்களே வாங்கிக்காதீங்க. அந்த ஒரு 1 கண்டிப்பாக கொடுப்பார். அந்த 1 மெயின்டைன் பண்ணுறதே எனக்கு கஷ்டமாகுது. நான் சொன்னேன், அந்த 1 வாங்கின 1 தயவுசெய்து மெயின்டைன் பண்ணு. ஒன்றுமே வேணாம் ஆண்டவர் எனக்கு விட்டுருங்க அப்படின்னு அப்படி விட்டிங்கன்னா இன்னும் சோம்பேறி ஆகிடுவீங்க. 1 வச்சுருக்கவனே சோம்பேறி ஆகிட்டான். அப்போது என்ன சொல்ல வரேன்? எல்லாருக்கும் எல்லாரும் தேவை. யாரும் 100க்கு 100 பர்ஃபெக்ட் கிடையாது, யாரும் 100க்கு 100 மக்கும் கிடையாது. யாரும் 100க்கு 100 பர்ஃபெக்டும் கிடையாது, யாரும் 100க்கு 100 மக்கும் கிடையாது. அப்போது எல்லாருக்கும் ஒரு சில பலவீனங்கள் இருக்குது. இது தெரியாமல் இருக்கும். ஏன் தெரியாமல் வச்சுருக்காரு? அப்போ தான் அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம்?
சார்ந்து உதவி கேட்டு அந்த செயின் லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தான் நம்ம எல்லோருமே இருக்கிறோம். நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் எப்போ விளங்கும்? பலவீனத்தில் தான். நீ பலமாயிட்ட உனக்கு எதுக்கு? அப்போ நீ ஆண்டவருடைய பலத்தை நீங்கள் உங்களால் உணரவே முடியாது. அதனால் இன்னொருவர் பலவீனமாக இருக்கிறத நீங்கள் அற்பமாகவோ நினைக்காதீர்கள். ஒவ்வொருவரும் பலவீனத்தில் அளவில் வித்தியாசப்படுகிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் பலவீனம் இருக்குது. அந்த பலவீனத்தின் அளவீடுன்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். எல்லாருமே பாடுவோம். அந்த பாடுறதில் ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல. ஒவ்வொருத்தரும் இவங்க நல்லா பாடுவோம், ஐயோ இவங்க ரொம்ப சூப்பராக பாடுவோம், ஐயோ இது கேட்கலாம் அவ்வளோதான், இது 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 பாத்ரூம் சிங்கர், இது அவ்வளோதான் 4 பேர், இதுக்கு மேலெலாம் கேர்சலோடு நிறுத்திக்கலாம் இதை. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல. அது மாதிரி பலவீனத்திலும் ஒரு ரேஞ்ச் இருக்குது, ஒவ்வொரு அளவீனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே பலவீனமாய் தடுமாறுகிற ஒரு சகுனத்தில் நாம் கடுமையாக நடந்து கொள்வது நல்லதில்லை. இது கூட தெரியாது அவனுக்கு, அப்படி அற்பமாக எண்ணிடாதீங்க. அவன் பலவீனமாக தான். இந்த பலவீனத்தை திரும்ப 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 என்னென்னு சும்மா இதே சாக்கு போக்கு சொல்லின்னு வந்து நிற்கிற நீ, இது கூட தெரியாது அவனுக்கு. அப்படி நம்ம கடுமையாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஐக்கியத்துக்கு வர மாட்டாங்க. அவங்க நம்மளை நமக்கு ஒன்றுமே தெரில, அதனால் நம்மளை எல்லோரும் வெறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி இல்லாதபடிக்கு பலவீனத்தை, அப்போது அவங்க பலவீனத்தை நீங்கள் சாக்கு போக்கு சொல்லி மறைக்கணுமா? நாட் நெசசரி. அதை நீங்கள் கண்டிக்கிறதுனால ஒரு பயனும் இல்லை. தட்டி கொடுத்து அப்படியே தூக்கி போயிட்டே இருக்கணும். அதே போல் பலவீனத்தை நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய இருக்குது. அவங்க சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, சின்ன சின்ன தேவனுக்கு விரோதமான சின்ன சின்ன காரியங்கள் இருக்குன்னா அது என்ன பண்ணோம்? சில இதெல்லாம் தட்டி கொடுத்து தூக்கின்னு போவோம். சிலர்லாம் இப்போ சர்ச்சுக்கு வரும்போது சர்ச்சில் வர எல்லாருமே பரிசுத்தவான்கள் மாதிரி இருக்கிறாங்களா, வாழ்க்கையில் நடத்துகிறாங்களான்னு இல்லை. சிலர் தண்ணி அடிக்குது தெரியும், ஆனால் எனக்கு தெரியாத மாதிரி தான் நான் நடந்துக்குவேன். பாஸ்டருக்கு தெரியாத மாதிரியே இருப்போம். இன்னும் கேட்டிங்கன்னா முன்ன நின்று உற்சாகமாக அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமேன் அல்லேலூயா அப்படின்வாங்க. இப்படி முன்ன நின்று உற்சாகமாக சொல்கிறதுனால நானும் அவங்களுக்கு ஈக்குவலாகவே போவேன். அவர் நினச்சிக்குவாரு தெரியாதுன்னு. இன்னி வரைக்கும் தெரியாத மாதிரியே நினச்சின்னுக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்மக்கிட்ட ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுறாங்க, வந்து பேசிட்டு கை குத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போவோம். எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி பிரைஸ் லார்ட் தோத்துறையா அப்படின்ட்டு போவோம். நான் இங்கே இல்லைனாலும் அங்கே இருந்தேன்னா மேலே இருந்துட்டேன். ஒருத்தர் அவர் மேலே வந்து தோத்துற சொல்லிட்டு போகிறார். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு தொடர்ந்து சர்ச்சைக்கு வராரு, நம்ம கடுமையாக நடந்துக்கிட்டோம்னா வரமாட்டாங்க. அதனால் ஆனால் நான் நிச்சயமாக நம்புவேன், தொடர்ந்து சர்ச்சுக்கு வந்துக்கிட்டே இருங்க. வர 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 அவங்க நிச்சயமாக பூரணத்துக்கு நோக்கி வருவார்கள். ஆமென். ஸோ ஆராதனைக்கு தாமதமாக வரும்போது வரும். அவங்களுக்கு ஒரு இதில் பார்த்தேன், ஒரு பாஸ்டர் சொல்கிறார், ஆராதனைக்கு நீ 10 மணி ஆராதனைக்கு 10:50 வந்த அப்படியே ஓடிடு நீ அப்படின்றாரு. அப்படியே ஓடிடுன்றத எப்படி சொல்கிறாருன்னா, பேர் சொல்லி சொல்கிறார். அவன் புதுசாக கல்யாணம் ஆகி வந்துக்கிறான், அப்படியே சொல்கிறார் அந்த பாஸ்டர். மாமியார் வீட்டில் கொல்கட்டை போய் சாப்பிட போனியா, அதை இன்னொருத்த கமெண்ட் போட்டுருக்கான். என்ன சொல்ல வருது இப்போது? இதெல்லாம் கொல்கட்டை சாப்பிட்ற வேலையெல்லாம் அங்கேயே வச்சுக்கோ, சர்ச்சுன்னா கரெக்ட் டைம் வரணும். இது நான் நேருக்கு நேராக நின்று வெளியில் ஆஃப் த ஸ்க்ரீன் பேசவே கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஸ்டேஜ் மேலே ஏறி அப்படி பேசினா அது எனக்கு தெரில, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன சொல்ல வரேன், எப்போ நாளைக்கு சர்ச்சுக்கே வராமல் போயிடலாம். 10:45 வரானே, தோத்திரம் போட்டு ஆண்டவரே ஜெபம் பண்ணு, ஆண்டவரே அடுத்த தடவை வாரம் 10:30 வரணும் ஆண்டவரே, ஆண்டவர் அடுத்த அப்போ நாளாக வந்துடும். அவன் குடும்பத்தில் இணைஞ்சிட்டான்ல பாருங்கள், அடுத்த தடவை ஃபஸ்ட் சர்வீஸ்க்கே வந்துடும். 6 மணிக்கு இங்கே இருக்கிறதுக்கு அங்கேயே இருக்கலாம்னு வந்துடுவான். கடவுள் பக்தி எப்போ ஜாஸ்தி ஆகுது? வாலிபமாக இருக்கும்போதா, குடும்பமாக இருக்கும்போதா?
குடும்பஸ்தர் சொல்கிறாங்க. ரைட். அப்போ கண்டிப்பாக எதுக்கு சொல்ல வரேன், இந்த ஆராதனைக்கு லேட்டாக வர்றது அல்லது இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள், ஒரு சொன்ன காரியத்தை செய்யாமல் போகிறது, இப்படி போகிறதெல்லாம் நம்ம கடுமையாக இருந்தோம் அப்படின்னா அவங்கள, அதாவது அவங்க திரும்ப திரும்ப அந்த காரியத்தில் அவங்க ரொம்ப பலவீனம்தான், டெஃபினட்டாக பலவீனம்தான், அது ஒத்துக்கிறோம், இருக்குது தான். அதை வந்து நம்ம கடிஞ்சு கண்டிப்போடு கூட இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள நம்ம இழந்துருவோம். அவங்கள பலப்படுவதற்கு நம்மால் நிற்கும் போது தடுக்குன்னு விழுகிறாங்க. என்ன பண்ணுறது? கொஞ்சம் தூரம் 2 அடி எடுத்து வச்சுக்கிறேன், பட்டுக்குன்னு காலில் பலவீனம் இருக்குது. என்ன பண்ணுறது? ஒரு ஸ்டிக்கை கையில் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸ்டிக்கை கையில் கொடுத்து கொஞ்சம் அப்படியே நடங்க, அப்படியே நடங்க, அப்படியே நடங்க. ஸோ அந்த பலவீனம், என்ன உழிஞ்சுனே இருக்கிற, என்ன எலும்பு சத்து இல்லை பொழுகுது உனக்கு, அது இல்லை பொழுகுது. நான் சொன்னேன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பலவீனம். நீ ஒழுங்காக பைபிள் படிக்கல பொழுகுது, நீ ஒழுங்காக ஐக்கியத்துக்கு வரமாட்டேற, கேர்சலுக்கே வரமாட்டேற அப்படின்னு அவங்கள குறைய கொண்டுருமோ சாத்த முடியாது. ஆமேன். ஏன்னா சரீரத்தின் ஒரு அவயம் நல்லா வேலை செய்யலைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னொரு அந்த அவயத்தை வேலையே வாங்க மாட்டோம் இல்லை நம்ம சரீரத்தில். அதே போல் தான் அவங்க சரீரத்தின் இன்னொரு அவயமாக இருக்கிறாங்க. இப்போ அந்த அவயம் கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்த முடியாத ஏதோ பலவீனம் இருக்குது. அப்போ அந்த பலவீனத்தை கண்டித்து பேசுகிறதுனாலையோ அல்லது கண்டிப்பாக இருக்கிறனாலையோ அது நம்ம பலப்படுவதற்கு உதவி செய்ய முடியாது. ரைட். 1 பேதுரு 3வது அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால். மனைவி யாரு? பலவீன பாண்டம். சரீரத்தின், அதாவது எப்படி சபை கிறிஸ்துவுக்கு இருக்கிற உறவோ கணவன் மனைவிக்கு இருக்கிற உறவு, கணவன் மனைவிக்கு இருக்கிற உறவு அந்த உறவு தான். சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற உறவு எப்படியோ, சபை சரீரம், கிறிஸ்து தலை, அதே போல் கணவன் தலை, மனைவி சரீரம். அப்போது அந்த மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை, அண்டல் பண்ணிக்க, உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய, உங்களோடு கூட சேர்ந்து அவங்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளணும். அந்த வராட்டி போது நான் போகிறேன் அப்படின்னு போயிட முடியாது. சிலர் புருஷர்கள்மார்கள் மனைவியை விட்டுருவாங்க. சிலர் என்ன பண்ணுவேன் சொல்லிட்டேன், பஸ்ஸை விட்டேன். சிலர் பல பெண்கள் சபையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஜாஸ்தியாக இருப்பாங்க புருஷர்கள். ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்க ஸ்பீடுக்கு அவங்க இல்லை, அல்லது இவங்க அந்த இதுக்கு வரவே விட மாட்டுறாங்க. ஆனால் போப்ப நீ வரலனாலும் இப்போ நானாவது போகிறேன் அப்படின்ட்டு கட்டி விட்டுடுறாங்க. என்ன சொல்ல வரேன், அப்போ அவங்களோடு கூட அவங்களும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களே. நான் முன்ன இருக்கும்போது, இது வந்து நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 15-20 வருஷம் இருக்கும். அப்போது அந்த ஏரியாவில் ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க, ரொம்ப உற்சாகம். கேர்சல் லீடர் வந்தாங்கன்னா, கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா ஃப்ரண்ட்டு 3 ரோலுக்குள்ளே ஏதாவது ஒரு ரோலில் உட்காந்தான். அவங்க வீட்டுக்காரர் அவர் வந்து ரொம்ப ஷை டைப்பு, அவரு தண்ணி அடிப்பார், இதெல்லாம் அவர் எப்படியோ சொல்லி சர்ச்சுக்கு கூட்டின்னு வந்துட்டான். கேர்சல் நடத்தி எப்படியோ சொல்லி கூட்டின்னு வந்துட்டான். சர்ச்சுக்கு வரார். அவர் அந்த மனுஷன் வந்தார்னா ஃப்ரண்ட்டில் உட்கார்றதுக்கு விரும்பப்பட மாட்டார். அவர் பேக்கில் உட்காந்துரும், இந்த அம்மா குடுக்குன்னு முன்னாடி உட்காந்துரும். அப்போது ஒரு நாள் நான் கேட்டேன், சிஸ்டர் அவர் பேக்கில் உட்கார்றாரு, நீங்கள் முன்னாடி உட்காடுறீங்க. வரமாட்டார் பாஸ்டர், கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர். நான் சொல்லி பார்த்தேன், சிஸ்டர் பக்கத்தில் ஃப்ரண்ட்டில் வந்துடுறேன். ஐயோ எனக்கு வெக்கமாகுது பாஸ்டர், வரல பாஸ்டர் அப்படின்றார். அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் அவர் வரல, நீங்கள் யாரையும் பின்னாடி பார்க்குவீங்க. அதெல்லாம் எப்படி, பின்மாற்றத்துக்கு நான் போக மாட்டேன். இல்லை சிஸ்டர், கீழே இருக்கிறார், அவரை தூக்கிட்டு வரணும். நீங்கள் இப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னாடி இருக்கிறீங்க, அவரை தூக்கிட்டு வர்றதுக்கு நீங்கள் இறங்கி தான் போகணும், கொஞ்சம் இறங்கி போங்க. ஐயோ இந்த இதில் என்னால் இறங்க முடியாது பாஸ்டர், அவர் அங்கே வரட்டும், நான் இங்கே உட்காரட்டேன், அவ்வளோதான். எனக்கு என் திருப்திக்காக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. கரெக்ட் சார். அவர் வந்து இன்னொருத்தராக இருந்தால் பரவாயில்ல, உங்கள் சரீரம், உங்கள் தலை இல்லாமல் சரீரம் மட்டும் போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன?
அதனால் சரீரத்துக்கு தலைக்கு ரொம்ப கொடுங்க சிஸ்டர், கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் டவுன் ஆனால் பரவாயில்ல போங்கன்னு கேட்கல. அவங்க பின்னாடி இப்படியே தான் கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தது. வந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் பின்னாடி உட்காந்தவர் பழைய அதெல்லாம் அப்படியே அது இருந்தோடனையும் ஒரு சர்ச்சு முடிஞ்ச உடனே டக்குன்னு கிளம்பிடுவார். முடியவே இல்லை, 3வது பாயிண்ட் இருக்கும்போது கிளம்பிடுவார். இந்த அம்மா வந்து இல்லை நான் கட்சி வரைக்கும் நின்றுட்டு போயிடுவார். அப்புறமா 2வது பாயிண்ட்டு கிளம்புனார். அப்புறம் 1வது பாயிண்ட் அப்புறமா வரும்போது வந்து விட்டு கொஞ்ச நேரம் இருக்குன்ட்டு அப்புறம் கிளம்பிடுவார். அப்புறம் வாசல் வரைக்கும் விட்டு கிளம்பிட்டார். அப்புறமா நான் வரலன்ட்டார். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்புறம் பழையபடி அவர் தண்ணி அடிக்க போய் பயங்கரமான குடிகாரராக மாறிட்டார். என்ன சொல்ல வரேன், அவர் பலவீனமான ஒருத்தரை நம்ம உதவி செஞ்சு அவரை எப்படியா அவர் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நம்ம என்ன பண்ணுறோம், உங்களோடு கூட அவங்களும் சேர்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். அப்போ அதுக்கு இறங்கி போய் அவங்கள என்ன பண்ணோம், நீ பலமுள்ளவர்களாகி நீங்கள் உங்களுக்கே பிரியமாக நடக்காமல் பலவீனவர்களின் பலவீனங்களை தாங்குங்கள். கணவன் மனைவி, மனைவி கணவன், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பலவீனம். ஏன்னா கிறிஸ்து சரீரத்தின் அமைப்பு குடும்ப உறவு அது அப்படி தான் நம்ம தாங்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி தூக்கிட்டு வரணும். அப்போது இந்த அமைப்பில் இருக்கிற நம்ம பலவீனங்களை என்ன பண்ண அற்பமாய் பலவீனங்களை அவங்க பலவீனத்தை நிமித்தம் அப்படி செய்கிறாங்க. அவங்க சரீரத்தில் பலவீனமாக இருந்துன்னா நடக்க முடியல அப்படின்னும் போது டாக்டர்கிட்ட பார்த்தா கால்சியம் சத்து குறைவு, எது குறைவுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், சரிம்மா ரொம்ப தூரம் நடக்க வேணாம், கொஞ்சம் தூரம் நடந்துக்கோ. உடனே ஒரு ஆட்டோ இல்லை காரு அல்லது ஏதோ ஒரு வண்டி ஏதோ புக் பண்ணி முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போகலாம், இல்லாட்டினா வேண்டாம். அந்த பலவீனத்தை ஒத்துக்கிட்டு நம்ம பண்ணுறோம்ல சரீரத்தில். அதே போல் ஆவிக்குரிய பலவீனங்களையும் நம்ம என்ன பண்ணோம், அவங்கள தூக்கிட்டு வர்றதுக்கு எல்லா முயற்சியும் செய்யணும். நம்ம ஒண்டி வாழ்ந்தால் போதும்னு அப்படி இருக்கக்கூடாது. அப்படி வாழ்ந்ததுனால இப்போ அந்த குடும்பம் அவர் இதுவே போயிடுச்சு, பேக் ஸ்லைடே ஆகிட்டார். ஸோ பலவீனத்தை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுங்கள் என்று பொருள் அல்ல. அதாவது பலவீனத்தை தாங்குங்கன்னா பலவீனத்தை கண்டுக்காமலே விட்டுருங்க அப்படின்னு பொருள் இல்லை. அது கண்டுக்க வேண்டிய இடத்துல எப்படி கண்டுக்கணும். கலாத்தியர் 6:1-2 சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். அப்படிப்பட்டவனை என்ன பண்ணுங்க, பலவீனமான இருக்கிற ஒருத்தரை சீர்பொருந்த பண்ணுங்கள். எப்படியா, சாந்தமா சாஃப்டா ஹேண்டில் பண்ணி. ஆமென். ஏன்னா நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. 2வது வசனம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆமென். ஒருவர் பாரத்தை ஒருத்தர் சுமந்து, நீங்க பலவீனமா இருக்கிற இடத்துல அவங்க பலப்படுத்த உதவியை கேளுங்க. இப்போ காலை ஜெபத்துக்கு வரணும், தூக்கம் உங்க பலவீனம், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் பிரதர், தூக்கம் உங்கள் பலவீனம். இன்னொரு பலம், அதில் இன்னொருத்தர் பலமாக இருப்பார், அவர்கிட்ட உதவி கேட்டு கொஞ்சம் நீ ஃபோன் பண்ணு, எனக்கு என்னை எழுப்பி விடு. நான் ஃபோன் பண்ணால் கூட எந்திரிக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் சொல்லுவேன், சம்டைம் என் பையன் சொல்லுவான், நான் எந்திரிக்கலன்னா கூட நல்லா தட்டி எழுப்பி விடுங்க. சிலர் சொல்லிடுறான், அப்படியே தண்ணி எடுத்துன்னு வந்து மூஞ்சியில் ஊற்றிருங்க, ஊற்றுங்க, அப்படி என்னை எழுப்புங்க அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், உதவியை தேடி நம்முடைய பலவீனங்களை இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர், அப்போ இன்னொருத்தர் பலவீனமாக இருக்கும், அதில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். ஸோ இப்படி ஒருத்தர் சீர் பொருந்த பாருங்கள். ஆமென். 1 பேதுரு 3:1-2, அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், உங்க வீட்டுக்காரருக்கு திருவசனத்துக்கு கீழ்ப்படியாம இருந்தார்னா, பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மனைவியின் நடக்கையினாலே. அப்போ சரீரம், அப்போ கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். நீங்க உங்க கணவர் ஆதாயம் பண்ணணும், அதே போல மனைவியை நீங்க ஆதாயம் பண்ணணும்னா நீங்க அவங்களுக்கு போதிக்கணும்னு அவசியமே இல்லை. நடக்கையின் மூலமாக ரட்சிக்கப்படாத ஒருத்தரை நம்ம நடக்கையின் மூலமாக அவங்கள கொண்டு வந்துடலாம்.
கொண்டு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அப்போது பலவீனமாக இருக்கிறவங்கள நீங்கள் அற்பமாக எண்ணாதிருங்கள். அவங்கள ஒதுக்க திருந்தாது, இது அதுக்காகவே விடப்பட்டது அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. இளையகுமாரன் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சான். பாவம் செஞ்சு திரும்பி மனம் திரும்பி வரும்போது தகப்பன் அப்படியே ஏற்றுக்கொண்டார். தகப்பன் ஏற்றுக்கொண்டது போலவே மூத்தகுமாரன் ஏற்றுக்கொண்டாரானா? மூத்தகுமாரன் ஏற்றுக்கொள்ள. அவருக்கு பிரச்சனையே என்ன தெரியுமா? தகப்பன் மன்னிச்ச பாவத்தை இவர் தூண்டி எழுப்புறார். தகப்பன் மேலே கோபம். சோத்திரம். அப்பா மூத்தகுமாரனை குறித்து என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் 15வது அதிகாரம் லூக்கா 15:28 வாசிங்களேன். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து, மூத்தவன் கோபம் அடைந்து, அதாவது மூத்தவன் பார்த்த வெளியே இருந்து வந்தான். என்னப்பான்னு கேட்டான். இந்த மாதிரி தம்பி வந்திருக்கிறான்னு சொல்லி கன்று குட்டி அடித்து மியூசிக் பார்ட்டிலாம் வச்சுருக்காருன்னு போகவே மனசில் அவருக்கு. யாருக்கே உள்ளே போகவே மனசில் அப்பா மேலே கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். தகப்பா அவனை எப்படி கூப்பிட வேண்டுமே, ப்ளீஸ்ரா வாடா, நம்ம வீட்டு வாடா உள்ளார் அப்படின்னு கூப்பிடல. உரிமையா ப்ளீஸ் தயவு செய்து வந்துடுறா தம்பி வந்துடுறா தம்பி, அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ண வச்சிட்டான். அப்பாவை கோவப்படுத்திட்டான். ஏன்னா அவன் பலவீனத்தை இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு பொருட்டாக எண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கல, ஏற்றுக்கொள்ளலை. அப்பா மன்னிச்சிட்டாரு, ஆனால் இவன் மன்னிக்கல. அப்புறம் என்ன சொல்கிறான், அவன் தன்னுடைய நீதியை தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து, இத்தனை வருஷமா நான் உமக்கு ஊழியம் செஞ்சேன், ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும், ஒரு காலம் உம்முடைய கற்பனை மீறாம இருந்தேன். என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. எனக்கு ஒரு காலம் ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல. எனக்கு நீங்க வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே, உம்முடைய குமாரனாகிய இவன் என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி வந்த உடனே அப்படின்னு சொல்ல, தம்பியே கிடையாது எனக்கு. உம்முடைய குமார், உனக்கு வேணா பிள்ளையா இருக்கலாம், எனக்கு அவன் தம்பி கிடையாது, நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றதான் இவருடைய மனநிலை. கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே. அதாவது இதில் என்னன்னா, வெளியில் போனவன் மனம் திரும்பிட்டான். இவர் உள்ளரே இருந்தது சுயநீதி, அப்பா மேலே கோபம், அப்பாவனுடைய சந்தோஷத்தில் பங்கெடுக்கலை, அப்பாவின் செயல்லையே குற்றம் கண்டுபிடிக்கிறான். நீங்கள் இப்படி செஞ்சிருக்கவே கூடாது. பலவீனர்களை தாங்குங்கள், பலவீனர்களை அற்பமாக எண்ணாதீங்க. அவன் பரிதாபப்பட்ட கேஸ் தான், ரைட்டு. அவன் பரிதாபமாக இப்போ எல்லாத்தையும் இழந்து இதுவாக வந்திருக்கிறான். அப்போது நம்முடைய இருதயம் கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இருதயம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்பா என்ன தெரியுமா சொன்னார் அவனை பற்றி? 31வது வசனம். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். எப்போதும் எங்கே இருக்கிறாரு இவரு? என்னோடு இருக்கிறார். எப்போவும் தேவ பிரசன்னத்திலே இருக்கிறார். எப்பவும் தேவ பிரசன்னத்திலே இருக்கிறவர் அப்பா மேலேயே குறை. அப்படி என்னத்த வாழ்க்கை வாழ்கிற? அப்பாவுடைய சந்தோஷத்தில் பங்கெடுக்கல, அப்புறம் என்னத்த தேவ பிரசன்ன? எப்பவும் கர்த்தரோடு இருக்கிறேன்ற, எப்பவும் கர்த்தரோடு இருக்கிற, அப்பாவோடைய சந்தோஷத்தில் அப்பா மேலேயே குறை சொல்கிற, அப்பா வருந்தி கூப்பிட வைக்கிற, அப்பா மேலே கோவப்படுற. அப்போ எப்படி அவன் இருந்தானே ஒழியா, அவன் இருதயம் அங்கே அப்போவுமே இல்லை. ஃபிசிக்கல் பாடி தான் இருந்தது, இருதயம் அங்கே இல்லை. எங்கே இல்லை? அப்பாவோட கனெக்ட் ஆகலை. கனெக்ட் ஆயிருந்ததுன்னா இருதயத்தின் பாரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அவருடைய பாரம் என்ன, அவருடைய வேகம் என்ன, அவர் திசை என்ன, அவர் இப்போ என்ன செய்வார்ன்றதை புரிஞ்சிருப்பேன். இருதயம் இல்லாமலே கடவுளுடைய சமூகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது புரியுங்களா? இருதயம் இல்லாமலே ஊழியம் செய்ய முடியும், கற்பனைகளை மீறாமல் இருக்க முடியும், தசமபாகம் கொடுக்க முடியும். இருதயம் இல்லாமலே நீதி சுயநீதியில் உங்கள் வாழ்க்கையை நடத்தலாம். எப்பவும் என் கூட இருக்கிறார். அப்போ நம்ம இத்தனை கற்பனைகளை கீழ்ப்படுகிறவராக இருக்கலாம்,
ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், அவருடைய பிள்ளைன்றதில் இருக்கலாம். ஒரு காலமும் சக்கரை ஆட்டுக்குட்டியை கூட வாங்காமல் என் சந்தோஷத்தெல்லாம் நான் தியாகம் பண்ணி உலக பிரகாரமாக வாழ்கிற சந்தோஷத்தெல்லாம் மற்றவர்கள் அனுபவிக்கிற நல்ல காரியங்களெல்லாம் நான் அனுபவிக்காமலே ஆட்டுக்குட்டி கூட வாங்காமலே சாக்ரிஃபைஸாக நான் வந்தேன் அப்படின்னு கூட இருந்துக்கிட்டே அப்பாவோட கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். நான் சொல்கிறது புரியுங்களா? காரியத்தின் கடைத்தொகை என்ன? அப்பாவோட கனெக்ட் ஆகி அப்போ தான் அப்பா போல் நம்மளும் மற்றவங்கள நேசிக்க முடியும். கனெக்ட் ஆகலைன்னா அவன் தப்பு தான். அவன் வேசிக்கிற இடத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டு அவன் வந்துடுவான். அவனை சேர்த்துக்குவீங்களா நீங்கள்? அது இஷ்டத்துக்கு போவோம், திருப்பி வரும், அது சேர்த்துக்குவீங்களா நீங்கள்? அப்படின்ற குறை குற்றம் காண்கிற இடத்துக்கு நம்ம போயிடுவோம். மூத்த குமாரன் அதுதான், அவனால் ஏற்றுக்க முடியல இளைய குமாரனை. அப்பா மேலே கோவப்படுறான். சந்தோஷத்தில் பங்கு வேண்டாம், நான் வெளியே நிற்கிறேன். யாருக்கு வேணும் அந்த ஆட்டுக்குட்டி? யாருக்கு வேணும் இந்த ஃபங்க்ஷன்? என்னன்னா சாப்பிடாதவங்களா? அப்படின்ற மாதிரி ஒரு எரிச்சலில் இளைய குமாரன் மூத்த குமாரன் இருக்கிறான். அதனால் அப்பாவுடைய என் அப்பா என்ன சொல்கிறார், நீ எப்போதும் என் கூட தான் இருக்கிற, என் கூட தான் இருந்துக்கிட்டே இவ்வளோ இது இருக்குன்னா அப்படின்னு அர்த்தம். அப்பாவோடு கூட ஃபிசிக்கலாக இருந்தான வழிய இருதயம் கனெக்ட் ஆகலை. அப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இருதயம் கனெக்ட் ஆனால் தான் மாற்றங்கள் ஏற்படும். இல்லாட்டினா குற்றம் காண்றதும் குறை சொல்கிறதும் அற்பமாக என்றதும் யாரையும் மதிக்காமல் இருக்கிறதும் யாரும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறதும் அப்படிப்பட்ட மனநிலைக்கு நம்ம வந்துடுவோம். அப்போ தேவனோடு கனெக்ட் ஆகிட்டோம், அந்த இருதயத்தோடு அவர் நம்ம கனெக்ட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோயேன், அப்போ நம்ம கரெக்டான வாழ்க்கைக்கு நம்ம வந்துடுவோம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் யாரையுமே அற்பமாய் என்றதே இல்லை. ஆமேன். அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தான் அற்புதமாக மாற்றுறார். லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டால், ஏன்னா கூச்ச பார்வை. ஆனால் யாக்கோபு ராகேல் மேல் தான் அன்பாக இருந்தான். ஆனால் கர்த்தர் லேயால் கற்பந்தரிக்கும்படி செய்தார். லேயால் கற்பந்தரிக்கும்படி செய்தார். அற்பமாய் எண்ணப்பட்ட அன்னாள் தீர்க்கதரிசி சாமுவேலை பெற்றெடுத்தாள். அற்பமாய் எண்ணப்பட்ட திராட்சை அந்த வாசலில் இருந்த வெளியில் இருந்த கடற்சாடி கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி அற்புதமான நிறமுள்ள மனமுள்ள சுவையுள்ள திராட்சை ரசத்தை அதில் தந்தார். சங்கீதம் 22-24 வாசிக்கிறோம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் என்ன பண்ண மாட்டாராம்? அற்பமாய் எண்ணவே மாட்டார். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். உபத்திரம், அவனுக்கு உபத்திரம் எப்பவுமே உபத்திரமா இருக்குது. அவன் அருவருக்கலை, அவனுக்கு முகத்தை மறைக்கலை, அவன் கூப்பிடும் போது கேட்காத மாதிரி போல. பட் அவன் உபத்திரவப்படுறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாமல் அவன் கூப்பிடும் போது உடனே கர்த்தர் போய் அவன் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கறது போல. இதுதான் தகப்பனுடைய இருதயம். அப்போ நாம் என்ன பண்ணோம்? எளிய மக்கள், பலவீனமான மக்கள், அற்பமான மக்கள், அவங்களால் நமக்கு பிரயோஜனம் இருக்காது. மேபி எந்த விதத்திலும் ஃபிசிக்கலாக எதுவும் இல்லாமல் இருக்கலாம். பட் அவங்க ஃப்யூச்சர்லேயோ வேறு ஏதாவது விதத்தில் நமக்கு பிரயோஜனம், அவங்க பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா நம்ம அவங்களுக்கு உதவி செய்யும்போது நமக்குள்ளே இருக்கிற அதாவது என்ன சொல்கிறேன், இப்போ உதாரணமாக அவங்க பணத்தில் ஒன்றும் இல்லை, அறிவில் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு நீங்கள் போய் இறங்கி இவங்களுக்கு நமக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனமே இல்லை, இதை கண்டுக்கவே வேணாம் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவங்களும் நமக்கு பிரயோஜனமானவங்கன்றதை சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யும் போது உங்களுக்கான கிரெடிட் என்ன ஆகுது? அது யாரால? அவங்களால. அவங்க அதுக்கு நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க. பரலோகத்தில் நமக்கு ஒரு கிரீடம் ஒன்று வைக்கிறதுக்கு அவங்க உதவியாக இருந்திருக்காங்க. இப்போ யாருமே உதவியாக இல்லைன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, தள்ளியே வைக்க முடியாது. இப்போ யாரையும் அற்பமாக நினைக்கிறீங்க, ஒவ்வொருத்தவரும் பலப்பட நம்மளான உதவியை செய்யுங்கள். சங்கீதம் 102:16, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணலையா? அலட்சியம் பண்ணவே மாட்டார். திக்கற்றவர்கள் அவங்க கூப்பிடும்போது நம்ம உலக பிரகாரமான காரியங்கள்லாம் அலட்சியமாகும்.
ஸோ யாரையுமே அற்பமாக எண்ணாதீங்க. யோபுவில் வாசிக்கிறோம், தேவன் மகத்துவம் உள்ள ஒருவரையும் புறக்கணியார். யோபு 36:5. பவுல் கவனிங்க, ஒரு பெரிய அப்போஸ்தலனாக வந்தான். சவுல் எனப்பட்ட பவுல் பெரிய அப்போஸ்தலன். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு பக்கங்களுக்கு, அநேக பக்கங்களுக்கு எழுத்தாளராக, சொந்தக்காரராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பவுலும் ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்டான். அப்போஸ்தலர் 9:26-27 வாசித்தீங்கன்னா, சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். சீஷருடனே கூட சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல், அவர்கள் சீஷன் என்று என்ன பண்ணல, நம்பல. எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு, பர்னபா தான் அவனை என்ன பண்ணா, சேர்த்துக்கிட்டான். அப்போஸ்தலத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அப்போ பவுல் மட்டும் அன்னைக்கு சேர்த்து கொள்ளப்படாமல் இருந்திருந்தானா இன்னைக்கு நிருபங்கள் ஒண்ணுமே இருக்கு. ஏன்னா பவுல் யூத இதிலிருந்து வந்தவன், சபைக்கு விரோதமாக செயல்பட்டவன், இப்போது சபைக்கு ஆதரவாக மாறிட்டான். ஒன்று யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, இவனை கொலை செய்கிறதுக்கு வகை தேடுறான். யூதர்களும் நம்ப மாட்டாங்க. யூதர்கள் கொலை செய்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அவன் இங்கே இருந்தவன் அப்படி போயிட்டான்ப்பா அப்படின்றனால அவனை கொலை செய்கிறான். இப்போ சீஷர்கள் என்ன பண்ண, பக்கபலமாக அவனை பாதுகாக்கணும்ல. சீஷர்கள் பயந்துனுக்கிறான். திரும்பியும் அடிக்க வந்துக்கிறான், சர்ச்சை நாசமாக வந்துக்கிறான். அவன் அவங்களோட ஒற்றராக இருந்து வந்திருக்கிறான். இவனுக்கு என்னடா அது, இந்த பக்கமும் போக முடியல, இந்த பக்கமும் போக முடியல, நான் எங்கே தான் போவேன் அப்படின்றப்போ, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் விசுவாசிகள் கைவிடப்பட்டுரும். குடும்பமும் விட்டுரும், சர்ச்சும் விட்டுரும், யாரும் கண்டுக்காமல் விட்டுருவாங்க. அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் பர்னபாவின் ஊழியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பர்னபா அவன் கூப்பிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டான். நீங்கள் 11ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே அந்தியோக்கு போகும்போது அங்கேயும் என்ன பண்ணாமல் சவுலை தேடும்படி போய் கண்டுபிடிச்சி அவனோடு கூட வச்சுக்கிட்டான். இல்லாட்டினா அப்போஸ்தலனாகிய பவுல் உருவாகியிருக்கவே முடியாது. அதனால் பலவீனமாக இருக்கிறவங்க, தள்ளப்படுறவங்க, புறக்கணிக்கப்படுறவங்கள சேர்த்து கொள்ளுங்கள். அற்பமாக யாரையும் நினைக்காதீங்க. ரைட். அடுத்தது, அன்போடும் பொறுமையோடும் அவர்களுக்கு போதியுங்கள். போதியுங்கள் இல்லை, அன்போடும் பொறுமையோடும் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, டீச் பண்ணுங்க. 14ஆவது அதிகாரம் 23ஆம் வசனம், ரோமர் 14:23. ஒருவன் சமுசெய்யப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. பாவமே. விசுவாசம் எப்படி வரும்? ரோமர் 10:17. விசுவாசம் கேள்வியினால், கேட்கறதுனால விசுவாசம் வரும். கேட்கறதுனால விசுவாசம் வரும். அதாவது ஒருவன் சந்தேகத்தோடே புசிக்கிறவனாக இருந்தான்னா அவன் என்ன ஆயிடுவானா, விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடினாலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். அப்போ விசுவாசம் எப்படி வரும் நமக்கு? கர்த்தர் கேட்கறதுனால. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவனுக்கு போதிக்கணும். போதிக்க தான் விசுவாசமே வரும். பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு, விசுவாசிக்க முடியாமல் பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையை அன்போடும் பொறுமையோடும் போதிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும்னா போதிக்கிறது இல்லை. வெறும்னா சத்தியத்தை போதிக்கிறதுனால ஒருத்தருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும்னா சான்ஸே இல்லை. அப்படி அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் அன்போடும் கரிசனையோடும் பொறுமையோடும் திரும்ப நம்ம சில காரியங்களை அவங்களுக்கு என்ன பண்ணணும், போதிக்க வேண்டியிருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியம் என்பது அன்போடு பேசப்பட வேண்டும். அன்பும் விசுவாசம் இணைஞ்சே பயணிக்கும். கலாத்தியர் 5:6 கிறிஸ்து இயேசுவிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால விசுவாசம் கிரியை செய்யணும். ஆமென். வெறும் அன்பு இல்லை, விசுவாசத்துக்குரிய போதனைகளை நம்ம அன்போடும் பொறுமையோடும் அவர்களுக்கு நம்ம மற்றவர்களுக்கு பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும், போதிக்கணும்.
அப்போது அவங்களுக்கு நம்ம வளர்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், உதவியாக இருப்போம். அவங்க கர்த்தருக்குள் பலப்பட நம்ம உதவியாக இருப்போம். 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. உன்னை உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஜாக்கிரதையாயிரு. அப்போ வேதத்தை பகுத்து போதிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். சின்ன குழுவில் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை அழகாக படித்து அதை என்ன பண்ண பலவீனமாக இருக்கிற ஒருவருக்கு அதை நம்ம கற்றுக் கொடுத்து அவங்கள பலப்படுவதற்கு நாம் நிறைய சத்தியங்களை போதிக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொன்றா ஜெபத்தை குறித்து சொல்லலாம், பைபிள் வாசிக்கிறது குறித்து சொல்லலாம், எப்படி தியானிக்கிறதுன்னு சொல்லலாம். அப்போ அவங்களும் பலப்பட்டுட்டாங்கன்னா அடுத்தது அவங்க போய் இந்த ஸ்திரப்பட்ட பின்பு மற்ற சகோதரர்கள் என்ன பண்ண ஸ்திரப்படுத்தலாம். அப்போது அதுக்காக நம்ம போதிக்கணும். எபிரேயர் 3வது அதிகாரம் 12-13 வாசிக்கும் போது, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் தினந்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஒருவருக்கொருவர் எடிஃபை பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. நீங்கள் வேதத்தை வாசித்து கற்றுக்கொண்ட காரியத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்க படித்ததை உங்களுக்கு அவங்க ஷேர் பண்ண இடம் கொடுங்க. அப்போது 2 பக்கமும் இருக்கும்போது அதில் என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒருவருக்கொருவர் ஒப்பு கொடுத்து வரும்போது அவங்க சொல்கிறதுக்கும் நீங்கள் கேட்குறதுக்கும், நீங்கள் சொல்கிறதுக்கும் அவங்க கேட்குறதுக்கும் இடம் கொடுக்கும்போது 2 பேரும் நல்லா வளருவீங்க. ஒருத்தருக்கு வளர்கிறதுக்கு நம்ம உதவியாக இருப்போம். ஸோ ஒருவருக்கொருவர், ஏன்னா பாவத்தின் வஞ்சனையினால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இல்லைன்னா இந்த போதிக்கிற ஒருத்தருக்கு இந்த போதிக்கிற காரியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கேர்சல் சிஸ்டம் அல்ல அதில் போதிக்கிற காரியம் வெறும் சண்டே சர்வீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கை சும்மா வந்துட்டு போகிறது தான் இருக்கும். ஒன்றும் அவங்க தேவராஜ்யத்துக்கு அவங்க பலமுள்ளவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. சும்மா பேருக்குன்னா ஒரு கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, நானும் கிறிஸ்தவன் அப்படின்னு வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. அப்போது இந்த சிறு குழுக்களில் தான் நல்ல அழகாக நம்ம என்ன பண்ணலாம், போதிக்கலாம், ஒருத்தருக்கு போதிக்கலாம். நல்லா வளர்கிறதுக்கு நல்லா வளரணும் பாஸ்டர் அப்படின்னா பெரிய கூட்டத்தில் வளரவே முடியாது. பெரிய கூட்டத்தில் மட்டும் வந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் வளர, பெரிய கூட்டம் வளர்கிறதுக்கு அது ஓரளவுக்கு உதவி செய்யும். இன்னும் ஆழமான பாஸ்டர் 1-to-1 அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன், நீங்கள் இன்னும் அழகாக வளரலாம், போதிக்கலாம். இன்றைக்கி வரைக்கும் நான் கேர்சல் எடுக்கிறேன். நான் கேர்சல் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கட்டாய ஏரியா பாஸ்தி சொல்லி நான் எடுக்கலை, நானாக தான் போய் எடுக்கிறேன். அங்கே வரவங்களாம் ஒன்றும் பெரிய பெரிய ஸ்காலர்லாம் வர மாட்டாங்க, 2-3 பேர் நானே கூப்பிட வேண்டியிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு நான் போதிக்கும் போது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் போதிக்கிறேன்னா எனக்கே நான் டெஸ்ட் பண்ணிக்குவேன். சரி, இவங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்ற யோசிக்கிற ஒரு மனம் வருது தெரியுமா. அப்போது அதை அவங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கலாமே, இதை அவங்க பலப்படுறதுக்கு என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியை செய்கிறேன். ஒவ்வொரு நாள் காலையிலும் போதிக்கிறோம். ஸோ ஏதாவது ஒரு நம்ம கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும். கிறிஸ்துவின் சரீரம் பலப்பட சாப்பாடு கொடுத்தா தான் அது பலப்படும். அப்போ ஒருத்தருக்கு அந்த கொடுக்கறதுல நமக்கு கிடைச்ச வாய்ப்பில், நமக்கு கிடைச்ச சூழலில், நமக்கு கிடைச்ச செல்வாக்கில் எவ்வளோ பேருக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருவோம். ஆமென். 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஜாக்கிரதையாய் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும். அதுக்காக ஜாக்கிரதையா பண்ணணுன்றது கூட எல்லா நீடிய சாந்தத்தோட பண்ணுப்பா. உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. உன் நம்பிக்கை 1 பேதுரு 3:15 உன் நம்பிக்கை குறித்து கேட்குறவங்க இடத்துல எப்படி சொல்லணுமா, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல. எப்படி உத்தரவு சொல்லணும்? உங்ககிட்ட கேட்குற நம்பிக்கை குறித்து, இதை குறித்த ஏதோ ஒரு போதனை, ஏதோ சுவிசேஷம் மட்டும் இல்லை, மற்ற காரியங்கள் ஏதோ கேட்கும்போது, ஏன்னா அன்போடும் அது அப்போ தான் அது ரீச் அவுட் ஆகும். இது கூட உனக்கு தெரியாது. அவனுக்கு
எவ்வளோ நாள் கிறிஸ்தவன் ஆகிற? அப்படி நீங்கள் போதிக்கிற காரியங்கள் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் அன்போடும் பொறுமையோடும் இல்லாட்டினா போயிடும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம போதனைகள் எல்லா கரிசனையோடும் புரிந்து கொள்வதோடு மெய்ப்பன் இருதயத்தோடு போதிக்க வேண்டும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்கன்னா, உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, உங்களிடத்தில் இருக்கிற மந்தையை நீங்கள் மேய்க்கிறீங்க. அது 2, 3, 5, 6, 7 அந்த மந்தையை மேய்க்கிறீங்க. எப்படி மேய்க்கணும்? கட்டாயமாய் அல்ல. கட்டாயமாக இல்லை, இந்தா புடி தின்னு, அப்படி இல்லை. மனப்பூர்வமாயும் அவலட்சமான ஆதாயத்திற்காக அல்ல, ஏதோ கூலி வாங்கிறதுக்கு அல்ல, பெருமைக்காக அல்ல, கணக்கு கொடுக்கணும், அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு நமக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை இருமாப்பா வச்சுக்கிறதுக்கு இல்லை, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் போது கண்டிப்பா வெளிப்படுவார். அவர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஆமென். மகிமையுள்ள அப்போ இருமாப்பா நம்ம மற்றவர்களுக்கு போதிக்க கூடாது. கட்டாயத்தின் பேர் இல்லை, அவலட்சணமான ஆதாயத்துக்காக இல்லை, உற்சாகத்தோடு அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சில காரியங்களை சொல்லித்தர வேண்டியது, போதிக்க. அப்போதான் அவங்க பலப்படுவார்கள். இயேசுவின் போதனைகள் அப்படிதான் இருந்துச்சு. இயேசு கிட்ட புஸ்தகஸ்தூரில் கொடுத்தாங்க. லூக்கா 4வது அதிகாரம் 18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அவர் அந்த புஸ்தகத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். தேவாலயத்தில் நின்று சொல்றார். சொல்லுங்க. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து, கேட்டவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க? நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை, என்ன வார்த்தை? கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டதான் வாயிலிருந்து. இயேசு கண்டிந்து பேசினாரா இல்லையா? கடிந்து பேசினாரா இல்லையா? பேசினார். கடிக்க வேண்டிய இடத்துல கண்டித்தார், பேசினார். மொத்தத்தில் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக குறித்து ஆச்சரியப்பட்டார்களாம். ஸோ நாம் நம்முடைய வாயில் கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல கடிந்து கொள்ளணும், கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கோபம் ஒரு நிமிஷம், கிருபையோ நித்தம் டெய்லி. அவருடைய கோபம் என்றும் உள்ளது, அப்படி இல்லை, அவருடைய கிருபை தான் என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தருக்கு அவருடைய கோபம் என்றும் உள்ளது என்று இல்லை, அவருடைய கிருபை தான் என்றும் உள்ளது. ஸோ அப்போது நம்ம அன்போடும் பொறுமையோடும், இது இப்படி எல்லா நேரத்திலும் பேச முடியுமா அப்படின்னா அதுக்கு ஒரு பயிற்சி. அதுக்காகவே சோதனைக்காகவே சிலர் வருவாங்க. நம்மளை உருவாக்குறதுக்குன்னே 2-3 ஆத்மா வரும். அந்த ஆத்மாவுக்கு போய் நம்ம திருப்பி ஒரு தடவை அகஸ்டியன் பேசினா ஒருத்தட்ட ஆதாமேவல் கதை சொன்னான். சைடெல்லாம் சொல்லிட்டு படுத்து தூக்கிட்டு காலைல வந்து, நேற்று ஏதோ ஒன்று சொன்னீங்களே எனக்கு மறந்து போச்சு, திருப்பி சொல்லுங்கண்ணா. திருப்பி சொன்னேன். இது மாதிரி 10, 15, 16 தடவை சொல்லிட்டோம், ஒன்றும் போல. திரும்பவும் சொன்னாராம். எப்படி இருக்கும்? ஃபோன் பண்ணி டவுட்டுன்னு சொல்லலாம் கேட்பாங்க பாருங்க. என்ன கேட்பாங்கன்னு நமக்கே தெரியும் முன்னாடியே.
இதுக்கு எப்படி பண்ணணும், அதுக்கு அப்படி பண்ணணும், இதுக்கு இதுனா எப்படி, அதுனா எப்படின்னும். நம்ம டைமெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நம்ம எனர்ஜியெல்லாம் உறிஞ்சிற மாதிரி இருக்கும். அப்பவும் அன்போடும் பொறுமையோடும் அவங்க பலப்பட நம்ம உதவி செய்ய நம்மாலான எல்லா முயற்சி எடுப்போம். ஆமென். உங்களை திராணிக்கு மிஞ்சி சோதிக்க அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். உங்களால் முடியலன்னா ஒன்று அவர் உங்களை விட்டு கைட்டிடுவார், இல்லை அவரை உங்கள்லேருந்து கைட்டிடுவார். சரியா? அதனால் அவங்க இருக்கிற வரைக்கும் அன்போடும் பொறுமையோடும் போதீங்க. ரைட். மூன்றாவது, ஆவியின் மகிழ்ச்சியை துதித்தல் மூலமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆவியின் மகிழ்ச்சியை துதித்தலில் அவங்கள பங்கெடுக்க அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள். ரோமர் 14:17-18. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அது எப்படி இருக்குன்னா, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கு. தேவராஜ்யம் சாப்பிட்றது குடிக்கிறது இல்லப்பா, நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆமென். ஸோ அப்போ தேவ ராஜ்யத்தின் அந்த சந்தோஷத்தை துதித்தல் மூலமாக நம்ம மற்றவர்களுக்கு நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பலவீனப்பட்ட நிறைய டவுட்டு, நிறைய பலவீனம் மாறல அப்படின்றவங்க தேவனை சத்தமாக துதித்து தேவனுடைய நன்மைகளை சொல்லி துதித்து தேவன் என்ன செஞ்சார்ன்றதை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு துதிக்க வச்சிங்க வச்சுங்களேன், அவங்களுக்கு டெலிவரன்ஸ் கிடைக்கும். இந்த டெலிவரன்ஸ் ஆகாமல் இருக்கும் பாரு சிலர். காரணம் என்னென்னா, துதிக்கிறதுக்கே வரமாட்டாங்க, கேட்கறதுக்கு மட்டும் இருப்பாங்க, கேட்கறதுல ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. வாயை திறந்து பாடுறது சில அப்படி துதி ஆராதனைன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மறைச்சினே இருக்கிறது, பாடவே மாட்டாங்க, அப்படியே பாட்டு பார்ப்பாங்க, யார் யார் எப்படி பாடுறாங்க மார்க் போட்டுன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் டெலிவரன்ஸே இருக்காது. அப்போ அவங்களெல்லாம் என்ன பண்ணணும், நல்லா கர்த்தர் உங்களுக்காக என்ன தர்மம் செஞ்சுருக்காரு, பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்கிறார், அதை சொல்லி அவங்கள அதுக்காக ஆண்டவர் நம்ம ஸ்தோத்தரிப்போம். இதுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை ரட்சித்தீரே அப்படின்னு சொல்லி அவங்கள துதிக்க அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க. பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷம், ஆவியின் மகிழ்ச்சி இதுதான். தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ள நாம் யார், நம்ம உயர்ந்த இடங்களில் நம்ம உன்னதங்களில் கர்த்தர் உங்களை என்னை உட்கார வச்சிருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நமக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கைக்குரிய ஸ்லாக்கியங்களை சொல்லி கொடுத்து அவங்களை துதிக்க வைங்க. நமக்காக அவர் திரும்பவும் வரப்போகிறார், வந்து நம்முடைய அவரை கொண்டு அவரோடு கூட கொண்டு போவார். அதுக்கப்புறம் இந்த உலகம் அழியும், அதுக்கெல்லாம் நம்மளை விலக்கி மீட்டு அதுக்கு முன்னாடியே நம்மளை கொண்டு போகிறார். மகிமை இப்போ பாட அனுபவிக்கிற நம்ம பெரிய மகிமையை நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறோம். பிற்கால வாழ்க்கை பெரிய மகிமையாக இருக்க போகிறது. இப்படி கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற உழவு கிடைச்ச ஸ்லாக்கியம், நமக்கு கிடைச்ச பங்கு, இயேசு நமக்கு சிலுவையில் சம்பாதிச்சது என்ன, எல்லாம் ஒன்றுன்னா சொல்லி 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 அவரை துதிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணி துதிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த மாதிரி மக்களை நல்லா துதிக்க வச்சிட்டாங்க. துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெதுவாக தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். அப்பா அது பாட்டுக்கும் கை தட்டுறதுக்கும் கனெக்ஷனே இருக்காது, ஒரு மாதிரி கை தட்டுவாங்க. அதெல்லாம் சின்ன குழுக்களில் தான் நம்ம அழகாக செய்ய முடியும். சர்ச்சில் வந்து அப்படி செய்ய முடியாது. சர்ச்சில் குழந்தையும் இருக்குது, ப்ரொஃபஸரும் இருக்கிறாங்க. இது நடுவில் தான் நம்ம ட்ராவல் ஆகணும். நம்ம கரங்களை தட்டி பாடுவோம் அப்படின்னு எல்லாம் பாதிக்கு மேலே கை தட்டணும். ஒன்றே வேண்டி ஆஃப் லைனில் தட்டும், அரை நோட்டில் பாடும், அல்லது அது பாடவே தெரியாது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சர்ச்சில் சின்ன குழுவில் வச்சோன்னு வச்சுங்களேன், 4 பேர் இருக்கிறதுல பண்ணால் தெரிஞ்சிடும். இப்போ கவனிங்க, எப்படி கை தட்டணும்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஃபஸ்ட்டு நான் கேர்சலில் எடுக்கும்போது, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கோ குறைவொன்று, அவ்வளோதான் பாட்டே முடிஞ்சிச்சு. டேக்கவே அவங்க இங்கேருந்து போகும்போது அந்த லைன் மட்டும் மனசுலேயே நிற்கும். ஃபுல் பாட்டு பாடினீங்கன்னா எது எடுத்துகிட்டு போவாங்க அவங்க, புதுசாக வந்த கேஸு. அப்போ அதுக்கு ஒரு டெஃபினிஷன் விளக்கம்.
சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். பாடுங்க. சிங்கக்குட்டிகள் பட்டினி. இது சொன்ன மாதிரி பாடுறது ஈஸி தானே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், கேர்சலை முடிச்சிட்டேன். அவ்வளோதான். நான் 2 நிமிஷத்துலையா? இதில் எவ்வளோ சத்தியம் இருக்குது. காட்டுக்கு ராஜா சிங்கம். அந்த சிங்கம் பசியாக இருந்தாலும் தாம் குட்டியை பட்டினியாக போடாது. ஆனால் அந்த குட்டி கூட பட்டினியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை தேடுறவங்க ஒரு நாளும் பட்டினியாகவே இருக்க மாட்டாங்களாம். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. நீ பட்னியாவே, கடவுளை தேடுறவங்க ஒரு நாளும் பட்னியாவே இருக்க மாட்டாங்க. அதுதான் இந்த பாட்டு. திருப்பி பாடலாமா? பாடு. இப்போ கைத்தட்டி பாட போகிறோம். முதல்ல பாட்டோம், இப்போ கைத்தட்டி பாட போகிறோம். அடுத்தது ஏன்னா புதுசாக வந்தவங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி அப்படியே அதுக்கப்புறமா பிக்கப் ஆகிட்டு அடுத்த சரணம் அப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க யாரெல்லாம் ஒருத்தர் வர்ஷிப் லீடராக மாட்டோம். சிம்பிளாக அப்படி மெதுவாக கொண்டு போகணும். பலவீனமானவர்கள், ஆமேன், அவங்க பலப்படுறதுக்கு நம்ம உதவி செய்யணும். அங்கே போயிட்டு மெட்லிலாம் பண்ணக்கூடாது. கேர்சல்ல சர்ச்சோடு நிறுத்திக்கணும். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 3:16-17. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர், எதுல? சங்கீதத்துல, கீர்த்தனையில, ஞான பாட்டுல ஒருத்தருக்கொருத்தர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஞான பாட்டுல ஒவ்வொரு இதுலேயும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு போதித்து இப்படி பிதாவாகிய தேவனை என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். அப்போது கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைச்ச வேத சத்தியங்களை சொல்லி கொடுத்து அவங்கள துதிக்க, ஸ்தோத்திரத்தில் நடத்த, இது ஆவியின் மகிழ்ச்சி. அதில் நடத்துவதற்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுங்க. அந்த ஸ்பிரிட்டில் அவங்க டெலிவரன்ஸ் கிடைக்கும். வெறும் சத்தியத்தை கேட்குறது அது ஒன்றும் டெலிவரன்ஸ் ஆகாது. அது வார்த்தை உள்ளே போனோன்னா முதல்ல அவங்க நல்லா துதிச்சு அந்த இருதயத்தை என்ன பண்ணணும்? பக்குவப்படுத்தி வச்சுருக்கணும். ஆமென். 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி, இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. நீதியையும் தொழுது கொள்ளுகிறவுடனே போய் சேர்ந்துக்கோ. சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுடனே போய் இந்த பாவ சோதனையிலேருந்து விலகி ஓடி தேவனை துதிக்கிற கூட்டத்தில் போய் சேர்ந்துக்கோ. வாருங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்ற போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆமென். அப்போது நம்ம அந்த ஜனங்களையும் இந்த துதிக்கிறதுல, தேவனை ஸ்தோத்தரிக்கிறதுல, அல்லது அதில் உண்டாகிற ஆவின் மகிழ்ச்சியில் பங்கெடுக்க அவங்கள உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வர வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 15 நமக்கு 6 மணி நேரம் துதி ஆராதனை இருக்குது. இந்த 6 மணி நேரம் அப்படிப்பட்ட மக்களை கொண்டு வந்து பாட வச்சு பாருங்க. டெஃபினட்டாக ஒரு பெரிய விடுதலை இருக்கும். இந்தியா சுதந்திரத்தை கொண்டாடுறதை விட நம்முடைய ஆவிக்குரிய சுதந்திரத்தை அவங்கள அனுபவிக்க நம்ம உற்சாகப்படுத்தலாம். ஆமென். ஸோ வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு 6 மணி நேரம் துதி ஆராதனை இருக்குது. அதில் ஒவ்வொரு விசுவாசியும் பங்கெடுக்க முயற்சி எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, நாங்கள் பிறருக்கு உதவியாக இருக்க எங்களை உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சதுனால நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம். அதே போல் நாங்கள் சரீரத்தில் இருக்கிற மற்ற அவயவங்களுக்கும் நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கும்படிக்கு, ஆண்டவரை இசைவாய் இணைந்து போகும்படிக்கு, பலவீனருடைய பலவீனங்களை நாங்கள் தாங்க, பலமுள்ளவர்களாக நாங்கள் எங்களுக்கே பிரியமாக நடக்காமல், ஆண்டவர் பலவீனமானவர்களுடைய பலவீனங்களை நாங்கள் தாங்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தடைகளெல்லாம் நீங்கட்டும் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதிங்கப்பா.
ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் யாரையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரும் பலப்படுவதற்கு எங்களாலான முயற்சியை செய்ய உதவி செய்யுங்க. அன்போடும் பொறுமையோடு அவர்களுக்கு போதிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆவின் மகிழ்ச்சியின் துதித்தலின் மூலமாக அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்கள் அதில் பங்கெடுக்க நாங்கள் உற்சாகப்படுத்த ஆண்டவரே அவர்கள் வளர்வதற்கு ஏதுவான எல்லா காரியங்களையும் செய்ய எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதி. எல்லா துதி கன மகிமை மேன்மை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்புறம் ரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.